நான் வந்து இப்போ எங்க போறேன்னா என்னோட கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போறேன். எனக்கு வந்து பிபி ஒரு 15 இயர்ஸா எனக்கு பிபி இருக்கு. அண்ட் ரீசெண்டா அம்மா இறந்ததுக்கு அப்புறம், அம்மா இறந்து 3 இயர்ஸ் ஆகுது. அண்ட் ரொம்ப சிவியரா பிபி 180 110க்குலாம் போயிட்டு ரொம்ப என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாம ஒரு மலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன் மாதிரி எனக்கு இருந்தது. I was approaching some other cardiologist before, but recent 2 years நான் டிசைட் பண்ணிட்டேன் ஒரு பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அது யார் அப்படின்னா டாக்டர் கண்ணன். he is my classmate. அவரையே நம்ம விட்டுட்டோம், அவரையே நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு கிளாஸ்மேட்ன்றதுனால ஒரு ஹெசிடன்சி இருந்துதா, நான் ஏன் அவரை அப்ரோச் பண்ணலை பிகினிங்லேயே எனக்கு தெரியல. பட் 2 இயர்ஸாக அவரை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கு. எனக்கு பிபி இஸ் அண்டர் கண்ட்ரோல். அண்ட் அவர் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக எனக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், எவ்ரி 3 months ஒன்ஸ் சர்டன் பிளட் டெஸ்ட்லாம் கொடுக்குறாரு, அதை எடுத்தே ஆகணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும். அது மட்டும் என்னால் பண்ண முடியல. பட் ஐ எம் டூயிங் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வாட் ஹீஸ் டெல்லிங். ஐ பீன் ஃபாலோயிங் இட் டில் நவ். அண்ட் என்னோட பிபி இஸ் அண்டர் பர்ஃபெக்ட் கண்ட்ரோல். 120/80 இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிபியை நான் வந்து 20 வருஷத்தை பார்த்ததே கிடையாது. அண்ட் ஒரு காமெடி என்னன்னா, அந்த மெடிசன்ஸ்லாம் அவர் எழுதி கொடுத்துட்டு மெடிக்கல் ஷாப்லேருந்து என்னோட அசிஸ்டன்ட் ஃபோன் அடிக்கிறாரு. மேம் டாக்டரோட நேம் வேணும் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, மெடிசன்ஸ்லாம் ஜஸ்ட் லைக் தேர் நாட் கிவிங். ஸோ டாக்டரோட நேம் வேணும்னா நான் வந்து உடனே டாக்டர் கண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு, கண்ணன் உன்னோட நேம் நீ நான் உன்னோட பேஷண்ட்டுன்னு சொல்லு கண்ணன் அந்த மெடிக்கல் ஷாப்பில் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. ஏயா நான் உங்க பேஷண்ட் இல்லையா, நீ என்னோட ஃப்ரெண்டியா அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஸ்வீட், சச் அ ஸ்வீட் பர்சன் இஸ் டாக்டர் கண்ணன். இப்போ நான் அவர்கிட்ட கன்சல்டேஷன் போகிறேன். ஏன்னா ஒரு 6 months ஆயிடுச்சுன்னா அவர் என்னை மிரட்டியே கூப்பிட்டுருவாரு கன்சல்டேஷனுக்கு வந்தே ஆகணும். ஏன்னா பிகாஸ் பீயிங் அ கிளாஸ்மேட்னால மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு. அண்ட் ஸோ இப்போ நான் போகிறேன், அவர் கூட சேர்ந்து ஒரு பிக் மட்டும் நான் அனுப்புகிறேன். ஓகே, நான் வந்துட்டு ஆர்கே மட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிறேன். 15 கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காஃபி குடிச்சிட்டு போகணும், இல்லை ஹாஃப் த வே த்ரூவில் எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணும். பிகாஸ் நிறைய கேஸ் இருந்ததுன்னா எனக்கு ஹெடேக் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஐ தாட் இங்கே வீட்லேயே ஒரு ஹாட்டாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு தென் 15 கேஸை டீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ கொஞ்சம் பொறுமையாக காஃபியை சிப்பாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். மார்னிங் 10:30க்கு ஒரு காஃபி எடுப்பேன், ஈவினிங் 4:30க்கு ஒரு காஃபி எடுப்பேன். அவ்வளோதான், 2 டைம் தான் காஃபி எடுப்பேன். பட் அதை ஒரு நல்ல காஃபியாக எடுத்துருவேன். ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வெளில போய் ஹோட்டலில் காஃபி சாப்பிடுவேன், சம்டைம்ஸ் வீட்டில் சாப்பிடுவேன். ஸோ ஈவினிங் வந்துட்டு ஒரு குட்டி பூஜை பண்ணிவிட்டு நான் கிளம்புவேன் வீட்டுக்கு வந்தேன்னா. ஸோ இது வந்து அப்பா அம்மா சிவா அண்ணா யார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சிவா அண்ணா பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் பிரதர். அவர் சிவா அண்ணா, அவர் வந்து நான் 2nd standard படிக்கும் போதுவே அண்ணா வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அண்ணா வந்துட்டு ஒரு 4th 5th standard படிக்கும்போது அவங்க ஸ்கூல் பஸ்ஸில் இருந்து அவசரமாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இறங்கும் போது அந்த ஸ்கூல் பஸ்ஸோட பேக் வீல்ஸ் வந்து அண்ணாவோட வயத்து மேலே ஏறி அவருக்கு பிளாடர் இன்ஜூர் ஆகி அவருக்கு வந்து போனும் சிவியர் ஃப்ராக்சர் ஆகி ஒரு போர்ஷன் ஆஃப் போனை எடுக்கிற மாதிரி ஆகி காலை லேசாக லிம்ப் பண்ணி தான் நொண்டிட்டு தான் நடந்துட்டு இருந்தாங்க ஒரு 4-5 இயர்ஸாக. நிறைய சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணி அவருக்கு அதை கரெக்ட் பண்ண முடியல. 10th standard அவர் படிக்கும்போது அப்படியே அவர் படிச்சுக்கிட்டே இருந்தார், ஸ்கூல் போயிட்டே இருந்தார். அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சோடவே அவர் வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சர்ஜரி ஒன்று பண்ணி அந்த லாஸ்ட்டாக அந்த பிளாடரை வந்து சரி பண்ணிடலாம், பிளாடர் ரப்சர்னு சொல்லி அவருக்கு அனஸ்தெடிக் காம்ப்ளிகேஷன் ஆகி அண்ணா வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ நான் வந்து அது அப்படியே எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் 2nd standard படிக்கும்போது அண்ணா இருந்தாங்க. அண்ணாலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 1st standard எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதெல்லாம் அண்ணா என்னை ரொம்ப ஜாலியாக என்னை கொஞ்சுவாங்க, என்கிட்ட சிரிப்பாங்க, என்னை கலாட்டா பண்ணுவாங்க, என்னை அழ வைப்பாங்க, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது ஆக்சுவலாக. அப்போது அண்ணா இறந்ததுலேருந்து நான் அப்படியே டெய்லி நான் அண்ணாவை ப்ரே பண்ணிகிட்டே வருவேன். 8th standard படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க. நான் ஆஃப்டர் மை மேரேஜ் எனக்கு சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து என் பசங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சிவா
மாமா இருக்காரு, உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சிவா மாமா கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன், சரியாயிடும் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த பசங்க ஸ்கூல் போகும்போது ஏதாவது பிரச்சனை, சரியா படிக்கல, சரியா டீச்சர் திட்டினாங்க, இல்லை கீழே விழுந்துட்டோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சண்டை அப்படின்னு எல்லாம் வருவாங்க என் பசங்க 2 பேருமே. நான் வந்து ஓகே நான் சிவா மாமா கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், நாளைக்கு சரியாயிடும், நாளைக்கு நீ போய் பாரு, உனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு, எனக்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்க அவங்களும் எஸ் இட் வாஸ் குட், எனக்கு சரியாயிடுச்சுன்னு பசங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, காலேஜ் ஒரு பையன் முடிக்கிறான், பொண்ணு காலேஜ் போயிட்டுருக்கா, இன்னமும் நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சிவா மாமா கிட்ட சொல்லி நான் அவங்களுக்கு சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் சிவா மாமா கிட்ட ப்ரேயரும் பண்ணுவேன், சிவா அண்ணா எனக்கு, அவங்களுக்கு மாமா ப்ரேயர் பண்ணுவேன். நான் இன்றைக்கும் நம்புகிறேன், நான் வந்து சிவானனை நம்புறது, அவர் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு, நான் இன்றைக்கும் நம்புகிறேன், அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருப்பி அஞ்சு, உனக்கு எவ்வளோ பிடிக்கும் என்ன? ஏன் அவ்வளோ பிடிக்குமா? ஏன் அவ்வளோ பிடிக்கும்? ஏன் சாக்லேட் தரலன்னா பிடிக்காதா? இவங்க வந்து ஒரு ஸ்டாஃபோட டாட்டர், டெய்லி இவங்களை பார்ப்பேன் காலையில். What do you do, ma'am? Table tennis player. Ma'am is a great table tennis player. At the age of 73, I'm so proud to see her and proud to have scanned her. Thanks a lot, ma'am. Thank you so much. Thank you so much. Morning. Fourth visit, Girivalam. இப்போ 5:15 ஆகுது, 6 o'clock கிளம்ப போகிறேன். வழியில் பார்த்தீங்கன்னா 6 கால் மாடு இருக்குது, ப்ரேயர் பண்ணிட்டேன். ஸோ வருணலிங்கம்க்கு வந்திருக்கோம். கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்ததுனால ஐ தாட் ஐ வில் கிவ் அ வீடியோ. எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிறேன். அங்கே ஒரு 6 காலோட நம்ம வந்து கோமாதாவை பார்த்தோம். செகண்ட் 6 காலோட கோமாதாவை நான் பார்க்குறேன். இட்ஸ் ரியலி ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. பிகாஸ் செகண்ட் கோமாதா வந்து 6 காலோட பார்க்குறோம். இட்ஸ் அன் அனாமலஸ் இதுதான். இப்போ நான் ஸ்கேன் பண்ணுறேன்னா வயத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கால் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக கை இருக்கும், அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ராவாக 2 கால் இருக்குது. அனாமலஸாக இவர் வந்து பிறந்திருக்கார். ஸோ நேற்று வந்து 3.5 hours முடிச்சிட்டேன் கிரிவலம். இன்னைக்கு மார்னிங் நல்லா தூங்கி எழுந்து இன்னைக்கு மார்னிங் வந்து திருவண்ணாமலையாரை பார்க்க கிளம்பிட்டோம். அம்மா மாதிரி மேம் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன். அண்ட் நான் என் அம்மாவை இழந்து நான் டிப்ரெஷனில் இருக்கும்போது என்கிட்ட சில பேர் சொன்னாங்க, நீ ஏன் இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்க, அம்மா என்ன எழுந்து வந்துருவா போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அம்மா என் அப்பாவையும் சேர்த்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ என் கூட தான் இருக்காங்க என் அம்மா அப்பா. நான் நினச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் என்ன ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போவேன், கோவில் போனாலும் கூட்டிகிட்டு போவேன், செல்லுலேயும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் மேம் கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் இழப்பை வந்து அதை யோசிக்காமல் கிரேட் மெமரிஸையும் நீங்கள் வந்து நல்ல ஸ்வீட் மெமரிஸை செரிஷ் பண்ணுங்க மேம். சார் இஸ் தேர் வித் யூ ஆல் த டைம் அண்ட் ஆல்வேஸ் மேம். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் நாங்களும் வந்து ஒரு 25 years-ஆக ஃப்ரெண்ட்ஸு. லைக் அவங்க எவ்ரி 6 months சென்னை வருவாங்க. பட் நாங்கள் ரொம்ப ரேராக தான் மொரிஷியஸ் போவோம். ஒரு 10 years once தான் நாங்கள் மொரிஷியஸ் போவோம். பட் ஒரு 25 years அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப 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 நல்ல டைப்பு. அவங்க குழந்தைங்க எல்லாம் வரல, குழந்தைங்க மீன்ஸ் எல்லாம் பெரியவங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு டாட்டருக்கு, இன்னும் 2 பசங்க இருக்காங்க அவங்களுக்கு. அண்ட் ஏன் நான் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு குட்டி விளாக் போடுறேன்னா, அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, ஒரு வேர்டு கூட தமிழ் தெரியாது. மேபி வணக்கம் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க முன்னாடி நான் எதாவது பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் அவங்க வந்து தப்பாக நினச்சிப்பாங்க தமிழில் நான் பேசிகிட்டு இருந்தேன்னா. ஸோ நான் அவங்க வந்த உடனே நான் ஒரு குட்டி விளாக் கொடுக்குறேன். பிகாஸ் தே ஆர் கம்மிங் டு அவர் ஹோம் ஃபார் அ டின்னர் பார்ட்டி. ஸோ இதுதான் அவங்க ரொம்ப நல்ல டைப்பு. அவங்களுக்கு சென்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால அடிக்கடி சென்னை வந்துட்டு போகிறாங்க. வந்து நம்ம சென்னை டிஷ்ஷஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே,
ஆல்வேஸ் வந்து இந்த மசால் வடை, குட்டி மசால் வடை பண்ணிவிடு, பஜ்ஜி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். பட் அவங்களுக்காக ஒரு 2 நான்வெஜ் ஐட்டம் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி வெஜ் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. இது வந்துட்டு இட்லியை வந்து நல்லா தாளித்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு தாளித்து இட்லி பண்ணிவிடுவோம். லைக் காஞ்சிபுரம் இட்லி மாதிரி. பட் இது இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இட்லி. அண்ட் பூரி வந்து 2 தான் போட்டு வச்சுருக்கோம். பிகாஸ் சூடாக தானே போடணும். அதனால் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசால். இது வந்து ஒரு இட்லிக்கு ஒரு பியூட்டிஃபுல் பூண்டு சட்னி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பூண்டு சட்னி பண்ணி வச்சுருக்கு. தென் பம்பாய் குழம்பு வந்து எங்கள் அம்மா பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக பண்ணுவாங்க அம்மா. குட்டி மசால் வடை இருக்குது, பஜ்ஜி சூடாக போடுறாங்க, பஜ்ஜிக்கு சட்னி இருக்குது, ப்ரான் அவங்களுக்காக பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம தமிழ்நாடு டிஷ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சவுத் இண்டியன் டிஷ்ஷு. ஸோ அதனால ப்ரானை தொக்கா பண்ணிட்டோம். அண்ட் ஸ்குவிட் 2 பேர் தான் வராங்க. ஸோ ஸ்குவிட்டு வந்து நம்ம செட்டிநாட் ஸ்டைல்லையே பண்ணிட்டோம். பட் தே லைக் சாஸ், அதனால் ஒயிட் சாஸும் ரெட் சாஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கு டின்னர். அவங்களுக்கு பிடிக்குதான்னு பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ தே ஆர் மை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஸ்வீட், வெரி லவ்விங் ஃப்ரெண்ட் ஃபார் 25 years. தே கம் ஃப்ரம் மொரீஷியஸ். தமிழ் என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க. தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது, அதுவே ஒரு பெரிய தமிழ். எப்படி இருக்கிறீங்க அம்மா? எப்படி இருக்கிறீங்க? வெரி குட், வெரி குட். Any other Tamil words you want to say? No. Very happy to see Selvi. Yeah, same And here. very happy. I'm very happy for your contribution for the Murugai statue. Oh, thank It was you. great for our country. Okay. அவங்க வந்து மொரிஷியஸ்ல ஒரு கோவில் கட்டியிருக்காங்க, முருகர் டெம்பிள். வெரி பிக் ஸ்டாச்சு, முருகர் ஸ்டாச்சு. ஸோ அது வந்து அவங்க கட்டி அவங்க வந்து ரொம்ப கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் வந்து மொரிஷியஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸோ நைஸ். நானும் என்னால் முடிஞ்சதை ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணேன். ஸோ அதுக்கு தான் சொல்கிறாங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆர் வெரி நைஸ் பீப்புள் டு பி இன் டச் வித். ஓகே. Years of friendship. Yes. Keep it. Great. 25 years of friendship. And same. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அமாவாசை, சாட்டர்டே, பயங்கர பிஸி டே. எனக்கு எப்பயுமே சாட்டர்டேல வந்து ஒர்க் லோட் வந்து ஹெவியாக இருக்கும். எனக்கு வீக்கெண்ட்ஸ்னால நிறைய மாஸ்டர் செக்அப் கேசஸ்லாம் வருவாங்க. ஸோ எல்லா கிளினிக்ஸ்லேயும் நான் போகிற இடத்துல எனக்கு நிறைய பிஸியாக இருக்கும். ஸோ நான் அடித்து பிடிச்சிட்டு இன்றைக்கி அமாவாசை நமக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் எனக்கு ரொம்ப மயக்கம் வந்துடுது. இப்போல்லாம் வந்து கரெக்டாக ஒரு 1 o'clock சாப்பிட்லன்னா எனக்கு அப்படியே கீழே தலை சுற்றி விழுற மாதிரி ஆகிடுது. I don't know the reason. Probably age is a factor நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளஸ் எனக்கு அமாவாசைனா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு 3-4 days முன்னாடியே பிளான் பண்ணிடுவேன். இன்னைக்கு சாட்டர்டே அமாவாசை வருது, இதெல்லாம் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நான் ஒரு 10-15 பேருக்கு ஃபுட்டு கொடுப்போம், சாப்பாடு பண்ணி கிராண்டாக பண்ணுவேன் அமாவாசையை. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிறதுனால நான் வந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்றது தான் எனக்கு அந்த டென்ஷன் வேறு. ஐயோ நம்ம அவங்க பசியோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கடன்னு ஓடி வந்து நானும் பசியில் இருந்தேன். பூஜையை முடிச்சிட்டேன். அண்ட் சூப்பராக ப்ரே பண்ணியாச்சு. தேங்க்யூ. ஸோ வீக்கெண்டு மெரினா மால் வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக புக் சேல் பண்ணுறாங்க. வெரி நைஸ். அண்ட் லுக் அட் த க்ரௌட். அண்ட் இவ்வளோ புக் லவர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நைஸ் டு சி எவ்ரிபடி. அண்ட் ஐ எம் நாட் அ கிரேட் ரீடிங் புக்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது புக்ஸ் ரீடிங்கில். ஸோ ஐ ஜஸ்ட் சி விண்டோ ஷாப்பிங் டிஷ்யூ. பெசனுக்கு பீச் எப்போயுமே வருவோம். ஒரு 2 months ஒன்ஸ் டாட்டரோட அப்படி காரில் ட்ரைவ் வந்து அங்கே ஒரு வாக் பண்ணுவோம். இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. எல்லா ஷாப்லேயும் ஒரு ஐட்டம் ட்ரை பண்ணிவிடுவோம். அண்ட் இன்னைக்கு என்ன வாங்கியிருக்கோம் நிகிதா? லோடட் ஃப்ரைஸ், நான்வெஜ் லோடட் ஃப்ரைஸ். நான்வெஜ்ஜில் லோடட் ஃப்ரைஸ் அண்ட் வெஜிடபிள் வாங்கியிருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடியே வாஃபிள்ஸ், ஐஸ்கிரீம் முடிச்சிட்டோம். கொஞ்சம் காரமாக வேணுன்றதுக்காக இதை வாங்கிட்டோம். இட்ஸ் வெரி நைஸ் கம்மிங் வித் த டாட்டர் ஒன்ஸ் நம்ம. கைஸ், கிரேப் ஐஸ்கிரீமில் இந்த மாதிரி கிரேப் வந்து 3 இருக்குது. 3வது கிரேப்பை நான் பைட் பண்ணுறேன்.
கிரேப் ஐஸ்கிரீம்னு அதோட ப்ரூஃபோடு அவன் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் பைட்டிங் எ கிரேப் இந்த கிரேப் ஐஸ்கிரீம். ஸோ நான் வந்து இப்போ ஆர்கே மட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் 100th இயர் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ராமகிருஷ்ணா மட் ஹாஸ்பிட்டல் மயிலாப்பூரில் இருக்குது. நான் அங்கே போயிட்டுருக்கேன். ஸ்கேன் டாக்டராக நாங்கள் ஒரு 1 hour a day போகிறேன். லைக் 3 years போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் 5 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட் 3 years போயிட்டுருக்கனால அவங்க மெயின் ஃபங்க்ஷனுக்கு நான் போக முடியல. ஐ வாஸ் நாட் இன் டவுன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டாக்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு குட்டி செலிப்ரேஷன் வைக்கிறாங்க. ஒரு மீட்டிங் ஃபாலோட் பை டின்னர் அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறேன். அண்ட் ஆர்கே மடம் அப்படின்னோடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சர்வீஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து லிட்டில் பிட் ஆஃப் சர்வீஸ் ஓரியன்ட் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கணும். மணி கம் மணி கோ, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஈவன் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து கலெக்ட் பண்ணி தான் இங்கே ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும். பட் அந்த கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நம்ம சின்சியராக இருக்கணும். அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ரொம்ப மணி மைண்டடாக இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு டூ சம் சர்வீஸ் டு த ஹியூமனிட்டி. ஓகே, ஸோ இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு நம்ம இருப்போமா எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, எந்த செகண்டில் என்ன நடக்கும்னு தெரியாது. இப்படி இருக்கிற ஒரு வேர்ல்டில் நம்ம குழந்தைங்களெல்லாம் நம்ம விட்டுட்டு போகிறோம். அண்ட் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போகணும். அண்ட் அவங்கள ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். இதுதான். அதுவும் எப்படி கால்னா, இங்க வந்துட்டு இருக்க டாக்டர் ஃபாரின் போயிட்டாங்க. சோ அந்த இடத்த நிரப்புறதுக்காக ஒரு 2 மாசம் வந்து பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. உடனே கப்பனை புடிச்சிட்டேன் நான் அந்த இடத்த. இதான் சான்ஸ். என்ன பண்ணிட்டாங்க, நம்ம 4 days ஆக்கிக்கலாம். இவங்களுக்கு 2 days, அவங்களுக்கு 2 days. Such a humanity based, such a genuinity that I have seen with Maharaj. I'm so happy that I'm serving people, and I'm also blessed. I congratulate you all for your services, and I also wish you all keep me in your prayers. Thank you so much. And Ramni sir oda wife இன்னைக்கு வந்து birthday. So எல்லாரும் உங்களுக்கு ஒரு birthday wishes சொல்லிடலாம். Happy birthday to madam. Our full name is sir ma'am Gauri. Happy birthday because she gave a beautiful speech. அவங்க ஒரு சின்ன மாலை எடுத்துட்டு வந்தேன். In front of you, you please come ma'am. I had it போட்டுட்டாங்க. So எனக்கு மார்னிங் ஜாங்கிரி கலச்ச உடனே I thought இதுதான் வந்து ராமகிருஷ்ணா மட்டில் எனக்கு கொடுத்த அவார்டு. எனக்கு எல்லாத்த விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் சர்வீஸ் ஓரியன்டாக நான் வாங்குறது இது. ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அவார்டு இது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் கெட்டிங் திஸ். நான் நேற்று வந்து இதை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காட்ட முடியல. ஸோ க்ளோஸாக